What's up guys, this is MoYu. இந்த வீடியோல என்கிட்ட பாத்தீங்கன்னா MoYu உடைய ஜிசிண்டா பசில் மேக்லெவ் இருக்கு. ஆக்சுவலி ஜிசிண்டானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, சைனீஸ்ல மேபி பிராமிக்ஸ் பசிலா கூட இருக்கலாம். ஜிசிண்டானா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா நீங்க வந்து சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது ஒரு பிராமிக்ஸ், இது ஒரு மேக்லெவ் பிராமிக்ஸ். இதை தான் அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள இந்த பொருள் ஆக்சசரிஸ் பாக்ஸ்குள்ள ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் இது பாத்தீங்கன்னா இருக்கு. இது இந்த ஸ்க்ரூ டிரைவர் மூடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல மேக்னெட் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னன்னா இந்த டூல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே டயபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. இப்படி உருட்டி போட்டு விளையாடுறதுக்கு இது எல்லாமே என்னன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் தான். இதை நீங்க இப்படி வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் ஹெட் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி தெரியும். பட் நல்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு எட்ஜ் மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இது உள்ள இப்படி சொருகி பிராமிக்ஸ் எடுத்து ஜஸ்ட் இப்படி செட் பண்ணி திருப்பினா உங்களுக்கு மேக்னெட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இதுக்குதான் இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டூல் அக்சசரிஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி என்ன சொல்ல, இது ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம், சாரி இது மேக்லெவ்ன்றதால அந்த மேக்னெட்ஸ் உடைய டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டத்துக்காக இது யூஸ் பண்ணலாம். அண்ட் மேக்லெவ் டெக்னாலஜி ஆர் மேக்லெவ் மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட் பிராமிக்ஸ் இதுதான். எக்ஸ்ட்ராவா ஒரு கோட் உள்ள கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது என்ன மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிராமிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிராமிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நான் மேக்லெவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஏதோ மட்டமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனியை பத்தி வரலாறு தான் இருக்கு போல. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க இவங்களெல்லாம் ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோயும் போட்டிருக்காங்க. பட் எல்லாரும் சைனா, ஓகே 2 USA இருக்காங்க, ஃபைன். அண்ட் இது ஏன்பா 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதனால என்னன்னா நீங்க 4 வச்சு 4த்தையும் உடைச்சிக்கலாம். இன்கேஸ் 4மே உடஞ்சதுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிராமிக்ஸ் வாங்கினீங்கன்னா புதுசா உங்களுக்கு 4 செட் வரும். அப்போ நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு பழகிக்கலாம். அண்ட் இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸ் எல்லாமே ஓரமா தள்ளிட்டு கியூபுடைய ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் ஒன்னும் நான் திருப்பவே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா ஷேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாக்கலாம். இன்டர்னல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பர்பிள் கலர். பர்பிள் கலர் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா WRM 2021ல மேக்லெவ் வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மேக்லெவ் வெர்ஷன்லயே என்னன்னா பர்பிள் இன்டர்னல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிராமிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இது சிக்லிச்சூ பிராமிக்ஸ்ல 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து மேக்லெவ், ஒன்னு வந்து நார்மல். அந்த நார்மல் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், இது வந்து மேக்லெவ் யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு அவங்க என்னன்னா ஒயிட் இன்டர்னல்ஸ் அண்ட் பர்பிள் இன்டர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்ஸ் முன்னாடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, செமையா இருக்கு. இந்த கலர் ஷேட்ஸ் எனக்கு ஃப்ராஸ்டட் கலர் ஷேட்ஸா தெரியுது. நான் அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் இல்லை. அண்ட் அதுவும் இல்லாம இந்த பிராமிக்ஸ் எந்த இல்லை, உங்களுக்கே தெரியும் பிராமிக்ஸ் உடைய பெரிய ஃபேன் யாருன்னு சொல்லிட்டு கியூபர் தமிழ் ப்ரோடைய பிராமிக்ஸ் தான் இது. அவருடைய பிராமிக்ஸை ஜஸ்ட் அன்பாக்சிங் பண்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அண்ட் என்னுடைய பிராமிக்ஸ் இருக்கு கேன் பிராமிக்ஸ். ஜஸ்ட் கலர் ஷேட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா இது நல்லா ஷைனியா இருக்கு, இது வந்து மேட் ஃபினிஷ்டா இருக்கு. மேபி யூஸ் பண்ண கிளாஸியா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல நல்லா டார்க்கா இருக்கு, இதுல வந்து பிரைட்டா இருக்கு. எல்லோ இது பிரைட்டா இருக்கு, இது கொஞ்சம் கிளாஸியா இருக்கு. ப்ளூ ஓகே, கேன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஷைனிங்கா இருக்கு, நல்ல பிரைட்டா இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கு கலரு. பட் பிராமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்ளம் இருக்காதுன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் பண்ணும். ஓ என்ன இது, ஒரு விஷயம் இருங்க, ஜஸ்ட் ஒரு யூ மூவ் பண்ணனா உலகத்தை சுத்திட்டு வரும் போல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. இத பாத்தீங்களா, ஒரு யூ மூவ் பண்ணா உலகத்தையும் சுத்திட்டு வரும் போல, அந்த அளவுக்கு செம ஃபாஸ்டா இருக்கு. ஒருவேளை ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்றதை விட லூஸா இருக்கு போல. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இருக்கேன். கொஞ்சம் இருங்க, ஆஃப் த கேமரா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிப்ஸை ரிமூவ் பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. கேன் பிராமிக்ஸ்ல கையே எனக்கு என்னன்னா இந்த நகத்துல இருந்து ரத்தம் வர அளவுக்கு ஆச்சு. பட் இந்த பிராமிக்ஸ்ல அப்படி ஒன்றும் இல்லை, ஈஸியா தான் இருக்குது. ஜஸ்ட் ஒன்றும் இங்க இருந்து ஒரே ஒரு புஷ் 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 பண்ணா வரமாட்டேது. ஓகே, ஆனா ஈஸியா தான் இருந்தது கேனை கம்பேர் பண்ணும்போது. வந்துருச்சு. எஸ், இப்போ வந்து இந்த டூல என்ன செய்யணும்னா இங்க வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு இடத்துல உட்காருறதா பார்க்கலாம்.
வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல உட்காரணும், எனக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் ஒரு இடத்துல வந்து உட்காருது. பட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு லாக் இருக்கு, பட் இங்க ஒரு ஹோல் இருக்கு. ரெண்டு இடத்துல உட்காருதா? எஸ், உட்காருது. ஜஸ்ட் புஷ் பண்ணனா உட்காருது. அண்ட் அப்படியே திருப்பணும் நினைக்கிறேன். திருப்பினா டிப்போ சேர்ந்து டர்ன் ஆகுது. ஓகே ஓகே, எஸ், குட், புரியுது. அப்படியே நான் ஜஸ்ட் என்ன சொல்ல, மேலே வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுது. கரெக்டாக நான் எக்ஸாக்டா இங்க வச்சுக்கிட்டு லைட்டா புஷ் பண்ணி மேலே எடுக்கலாம்னு தோணுது. எனக்கு சரியா அட்ஜஸ்ட் பண்ண வரல. 3x3 ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் பிராமிக்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன சொல்றது இல்ல. ஓகே, யா, ஓகே. டோட்டலா 6 டென்ஷன் செட்டிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் 6th டென்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6 7 இல்ல, 7க்கு அப்புறம் மறுபடியும் கீழே ட்ராப் ஆயிடுது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறேன். யா, 7க்கு அப்புறம் ட்ராப் ஆகுது. இப்போ 7th செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, கண்ட்ரோலபிளா இருக்கு. மேபி எல்லா சைடும் வந்து நான் செட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் தோணுது. ஓகே, 4 சைடும் பாத்தீங்கன்னா நான் வந்து டென்ஷன்ஸை ஹையஸ்ட் ஹைட்ல வச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஓரளவுக்கு என்னன்னா ஸ்டேபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு யூ பண்ணா எங்கேயோ பறந்து போச்சு. அண்ட் அது மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கு. ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஜஸ்ட் டர்ன் பண்ணுவோம். நல்லா ஸ்மூத்தா இருக்கு, ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை மேக்லவ் இருக்கிறதால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேக்லவ் அண்ட் நார்மல் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிறதால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள ஸ்ப்ரிங் இருக்கிறதால என்னன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ கூட அட்ராக்ட் ஆகி பெண்ட் ஆகுறதுக்கு அது மாதிரி சான்சஸ் இருக்கு. மேக்லவ் இருக்கும்போது உங்களுக்கு பெண்ட் ஆகாது. அண்ட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். ரெண்டு இடத்துக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதால உங்களுக்கு என்ன சொல்ல, ஓரளவுக்கு ஸ்மூத்தாவும் ஃப்ரீயாவும் போகுது. அண்ட் அந்த மேக்னெட்டோட பவரால பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்ல இருக்கிற மேக்னெட்ஸ்க்கும் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு என்னன்னா மேக்னெட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு தோணுது. சரி, மேக்னெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இந்த ஒரு நீட்டான டூல் பிளஸ் இந்த ரவுண்டு இதையும் சேர்த்து நம்ம வந்து மேக்னெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மேக்னெட்ஸ் எங்கெங்க அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ஸ், ஓகே, சென்டர்ல நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை இடத்துல? இங்க இங்க ஓகே, ஒரு சென்டர்ல 3 சைடு. ஸோ மொத்தம் 12 இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கிறதால பயமா இருக்கு உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கியூபா இருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் தைரியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம கியூப் இல்லாததால கொஞ்சம் பயந்து பயந்து பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, நான் ஃபுல்லா ஒரு 360 ரொட்டேஷன் பண்ணும்போது என்னன்னா எனக்கு அப்படியே மேல வந்து டக்குன்னு இறங்குற மாதிரி இருந்தது. எந்த இடத்துல இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா என்னன்னா உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த இடத்துல என்னன்னா ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ எதுக்குன்னா கிளாக் வைஸ்ல மட்டும் தான் ரொட்டேட் ஆகும் அப்படின்றது காட்டுறதுக்காக. ஓகே, இந்த இடத்துல ஸ்னாப் ஆகுது. 1 2 3 4 5 ஸ்னாப். மேக்னெட்ஸ்ல மொத்தம் 5 டென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 ஸ்னாப். 5 டென்ஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டென்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த பிராமிக்ஸ் ரொம்ப அட்வான்ஸா ஏதோ ஏலியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க போல. ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஜஸ்ட் என்ன சொல்ல, ஒரு ஸ்கொயர் வேணா இருந்தா நான் வந்து பூந்து விளையாடிருப்பேன். பிராமிக்ஸ் அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. ரீசெண்டா வேணா நான் வந்து லைட்டா பிராமிக்ஸ் வந்து அப்போ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தவிர்த்து மற்றபடி என்ன சொல்ல அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் இல்லை பிராமிக்ஸ்க்கு. பட் இந்த பிராமிக்ஸ் உண்மையிலே நல்லதா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கு.
பாத்தீங்கன்னா தெரியும் மேக்னெட் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே போயிட்டு நிக்குது. இது நிக்கும். நான் என்னன்னா லோவர் செட்டிங்ல தான் வச்சேன், ஹையஸ்ட் செட்டிங்ல வைக்கவே இல்லை. அண்ட் இந்த பிராமிக்ஸை வாங்குறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒன்லி கிளாக் வைஸ்ல மட்டும் தான் இந்த மேக்னெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டர்ன் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ்ல டர்ன் ஆகாது. நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுடைய டூலுடைய இந்த டிப் வந்து உடையதான் செய்யும். ஸோ அது வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிராமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கோர் வேற கொடுத்துருக்காங்க. எதுக்காக எக்ஸ்ட்ரா கோர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏதாவது டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்களா? இல்ல, உள்ள ஆல்ரெடி அதே மாதிரி தான் கோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஹெச்பிஸை மட்டும் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹெச்பிஸ் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா இந்த பீஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா மேக்னெட்ஸ் பாருங்க செம்ம தடியா இருக்கு, அதனால செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. கோர் வந்து இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதான ஹைட்ல இருக்கு. இந்த ஆக்சிஸ்ல இருந்து இங்க ஹைட் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. பட் இந்த கோர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். யா, பிராமிக்ஸ் உண்மையிலேயே நல்லதா இருக்கு. என்னுடைய கேன் பிராமிக்ஸ் நான் எடுத்தேன்னா எனக்கு நல்லா ஸ்டேபிளா இருக்கு. இதுல என்னன்னா எனக்கு பிடிச்சது பிரைமரி இன்டர்னல்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு, எனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அண்ட் இதுதான் நான் மெயினா யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பிராமிக்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இப்போ கையில பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்கிட்ட வந்து ஒரு யூஷுவல் லிட்டில் மேஜிக் பிராமிக்ஸ் இருக்கு. அது ஒன்றும் நான் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை, அப்படியே பாக்ஸ்ல இருக்கு. அதுவும் என்னுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கு தான். அந்த பிராமிக்ஸ் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மூணுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்க இருக்கு யூஷுவல் லிட்டில் மேஜிக் பிராமிக்ஸ். இது ஒரு மேக்னெட்டிக் பிராமிக்ஸ். இன்டர்னல் பாத்தீங்கன்னா ரெட் கலர் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, இதுவும் நல்லதா இருக்கு. ஆக்சுவலி டர்னிங்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு புல்லிங்கும் இல்லாத மாதிரி இருக்கு. புல்லிங் இந்த சென்ஸ் எப்படி சொல்ல, நான் இதை டர்ன் பண்ணும்போது எனக்கு அந்த லேயர்ஸ் உடைய ஃப்ரிக்ஷன், அந்த லேயர்ஸ் உராயும் போது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு டைட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து என்னன்னா எனக்கு யூஷுவல் லிட்டில் மேஜிக்ல இல்லை. இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுல லைட்டா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அந்த ஃப்ரிக்ஷன் எதனால இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆன்சர், இது ஒரு பட்ஜெட் கியூப். இதுல வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல எனக்கு லைட்டா இருக்கு. அண்ட் அதை விட எனக்கு மேக்னெட்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் வந்து செமையா இருக்கு. ஆக்சுவலி மேக்னெட் ஸ்ட்ரென்த் ரொம்ப பிடிக்கும். பட் இது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. ஆல்ரெடி என்னன்னா அவர் வந்து MoYu பிராமிக்ஸ் வாங்கி ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரு. மேபி வெயிட் 5 லூப்லாம் போட்டா இது செம்ம டைட் ஆனதுக்கு அப்புறம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த பிராமிக்ஸ் ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு என்னுடைய இம்ப்ரெஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா கலர் ஷேட்ஸ் எல்லாமே என்னன்னா ஒரு மேட் ஃபினிஷாவும் இல்லாம கிளாசி ஃபினிஷாவும் இல்லாம ஒரு நார்மல் ஃபினிஷ்ன்ற மாதிரி இருக்கு. மேபி யூஸ் பண்ண உங்களுக்கு என்னன்னா இது கிளாசி ஃபினிஷா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மேக்னெட்ஸ் உண்மையிலேயே செம ஸ்ட்ராங்கா இருக்கு. மேக்லெவ் இருக்கிறதால இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியுது. இப்போ நான் என்னன்னா மேக்லெவுடைய ஹையஸ்ட் செட்டிங்ல வச்சிருக்கிறதால எனக்கு என்ன சொல்ல ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. எனக்கு ப்ராப்ளம் எதுவுமே தெரியல, செமையா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டென்ஷன்ஸ் வந்து 7 டென்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் மேக்னெட்ஸ் வந்து 5 டென்ஷன்ஸ் இருக்கு. மேக்னெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாக் வைஸ் தான் திருப்பணும். ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா உங்க டூல் வந்து உடஞ்சிரும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. இது கூட பாத்தீங்கன்னா டூல்ஸ்ல வந்து அந்த மேக்னெட்ஸ் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு டூலும் மேக்னெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு 4 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்னு மேக்லெவ், இன்னொன்னு வந்து நார்மல் ஸ்ப்ரிங் வேரியன்ட். அண்ட் இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு டைமர் எடுத்து ஒரு 5 சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஓகே, லேப்டாப் வச்சாச்சு அண்ட் மேட்டும் போட்டாச்சு. இப்போ சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸ்கிராம்பிள் நல்ல ஸ்கிராம்பிள் இருக்கிறேன். ஜஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, தப்பான அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, 15.56 இன்னும் 4 சால்வ், ஆவரேஜ் ஆஃப் 5 மாதிரி பண்ணுவோம்.
ஓகே வா இங்கே ஒரு பிளாக் இருக்கு. எஸ் நல்ல ஸ்கிராம்பிள். எஸ் 7.37 செம ஃபாஸ்டா இருக்கு. ஆனா ஓரளவுக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ மிக்ஸ் ஸ்கிராம்பிள் எல்லோ குட். யா 8.66 செம சால். எனக்கு ஸ்கிராம்பிள் நல்லா வருதா இல்லை சால் நல்லா வருதான்னு சொல்லிட்டு தெரியல, பட் வந்து நல்லா இருக்கு. ஓகே கேஸ் வந்து வந்துட்டேன். ஓகே 19 செகண்ட்ஸ் சால்வ். ஓகே லாஸ்ட் அவர் சால்வ் பண்ணுவோம். இந்த சால்வோட எனக்கு தெரிஞ்சிருக்க வீடியோ முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ் ஓகே சமயம் சொல்லிட்டேன். இப்போ நான் ஏன் பிராமிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அல்காரிதமை மாற்றி மாற்றி பண்ணி யூஸ் பண்ணி இது மாதிரி இருந்தால் தேவையில்லாத சால்வ் தான். நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 செகண்ட் சால்வ் 8 செகண்ட் சால்வ் இருந்தது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜை வந்து இந்த அல்காரிதம் தெரியாத சால்வ்லாம் வந்து மொத்தமாக சொல்லப்பட்டுருச்சு. கியூப் உண்மையிலே செம்மையாக இருக்குது. என்னுடைய ஃபைனல் இம்ப்ரெஷன் இதுதான். கியூப் உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. மேக்லெவ் உண்மையிலேயே என்ன சொல்ல அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. கியூப் ஸ்பீடாக இருக்குது. மேக்னெட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால கியூப் வந்து என்ன சொல்ல டேர்ன் பண்ணும்போது ஸ்டேபிளாக இருக்குது. பட் ரொம்ப ப்ரொஃபஷனல் பிராமிக்ஸ் சால்வர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அண்ட் இந்த பிராமிக்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன சொல்ல நான் விளையாடு ப்ரோ கிட்ட கொடுத்துருவேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அப்படி எனக்கு தெரியலனாலும் நான் விளையாடு ப்ரோ கிட்ட கேட்டோம், நான் அவனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும் வாய்ப்பு உண்டு. That's it in this video. Thank you for watching and bye.